சூரியநாதம் 82 கூறுவது, எத்தனை கோடி ஜன்மம் அத்தனையிலும் அவனை, ஒவ்வொன்றிலும் ரூபம் மாறி செயலாற்றும் சிவப்பு நிற அலங்காரத்தில் பொன்னுதித்து பவிழ நிறமாய் ஒளி உதிர்த்து உலகம் இருட்டில் புரட்டும் குமரியே, நீ இருக்கும் இடம் தெய்வ பூமியே. அது சூரியநாதத்தின் சத்தியத்திலும் சத்தியமான காலச்சக்கரமே. தெரிந்து புகழ்ந்தவர்கள் சித்தர்கள். தமிழ் மக்களுக்கும் உலகர்க்கும் இதை எதிர்த்து வேறு வழியில் வாழ முடியுமா? அப்படியென்றால் வாழ்ந்து காட்டுங்கள். என் கேள்விக்கு பதில் கருத்துகள் எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து செயலாற்றுங்கள். கூறுவது சத்திய செயல். அவனை அடைய சித்தர்கள் பரிபாஷை அர்த்தம் மெய்யெழுத்தில் தமிழ் தேவபாஷை தமிழில் கூறுவது உடல் தத்துவம். நீங்கள் எம்மதத்தினராயினும் கும்பிடும் உங்கள் குல தெய்வம் உருவான வழிகளின் அர்த்தம் தமிழ் தேவபாஷையில் கூறுவது. ஔவையார் கடலளவு அறிவு கையளவில் கூறுவது என்று கூறுவது. அவர்கள் பரம்பரை வழியில் வந்தவர்கள் அறிவில் கடுகுமணி அறிவால் கூறுவது. இதற்கு முன்னால் கூறியது கலசம் 18 கா வரிசையில் புரியட்ட காயம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ஆக 18 செயல்கள். அடுத்தது கலவி முழுவதும், அது விந்து நாத சேர்க்கை சாயுஜ்ய நிலை, அது உடல் தத்துவ கூறுகள். விந்துநாதம் காம உடல் கணவன் மனைவி செய்வது. இங்கு ஆண் பெண் என்பது நீர் சத்து பெண், அதை சாயுஜ்ய நிலையில் ஆக்குவது. அடுத்தது கலை 3. கலை 3 என்றால் சூரியக்கலை, சந்திரக்கலை, அக்னிக்கலை. இது எங்கு வெளியில் கிடையாது. உன் உடல் இயங்க உயிர் ஆக இது செயல்படுவது. அது அக்னிக்கலை. உன் மூலாதாரத்தில் சூடு ஏறுவது. சந்திரக்கலையான சுவாசம் இழுப்பது, குளிர் மூக்கு வழி, அது உடலில் சென்று வெளிவரும்போது சூடு, அது சூரியக்கலை. இந்த 3 கலையும் கூறுவது பிராணயாம செயலில். அதற்கு கூறுவது கவறு 5. கவறு 5 என்றால் கல்யாண வீட்டிற்கு சடங்குகளுக்கு மொய் எழுதி கவறு கொடுப்பது கிடையாது. இங்கு இந்திரியங்களாகிய சூதாடும் கருவி. இந்திரியங்கள் கவறு 5 என்றால் முக சக்தி பஞ்ச இந்திரியம். சூதாடும் கருவி அகங்காரம், காமம், மாய செயலாக்கும் பஞ்ச இந்திரிய தத்துவங்கள். கழற்றி கொடுக்க, உங்கள் கழுத்தில் கையில் இருக்கும் பொருளை வேறு ஒரு ஆளுக்கு கழற்றி கொடுப்பது கிடையாது. பூரித்து முகம் செயல் உடல், அதை இங்கு பிராணயாம செயல் அதீத உடல் ஆக்குதல். கழனி உடல், கள்ளச்சை மனம். இன்று ஆகாரம் உண்டு எவர் எந்த செயல் செய்தாலும் கள்ளமனம் ஆகும், அது இல்லாமல் ஆக்குவது. கள்ளத்தட்டான் மனம் சிவன். கள்ளத்தட்டான் கள்ளம் என்றால் என்ன? பஞ்ச இந்திரியம். அப்போது தட்டான் தட்டி மாற்றுவது. இட்டா சுரம், அந்த ஒலி செயல் மாற்றுவது. அதில் அந்நிலையில் வரும்போது அந்த மனம் சிவன். கள்ளுண்பர் அமுரி தாரணை செய்வர். அதாவது இன்று கள்ளு அருந்த கூடாது என்பது. இங்கு கள்ளுண்பர் அமுரி தாரணை செய்வர் என்றால் அமிர்து குடிப்பது, அந்நிலை வருவது. அப்போது கள்ளுண்பர் உடலில் உள்ள சுக்லமாய நிறம் வெள்ளை நிறம், அந்த வெள்ளை நிறத்தை குண்டலினி யோகத்தில் கூடி உடல் மொத்தம் நீராவி அமுரி ஆகி வருவது. கலர் உழவர்
பயனற்று முயல்பவர் விழும்பறுத்தான் பாசம் நீக்கம் செய்தான். அது எங்கு? உடலில் காமம் மாயை உடல் பாசம் நீக்கம் செய்தான். கற்குழி வயிறு கற்ற பசுக்கள் உய்யும் நெறி அறிந்த ஆன்மாக்கள். அப்போது கற்ற பசுக்கள் என்பது தசவாயுக்களில் 2ஆம் 5 வாயுக்கள் செயல். கன்னி வாலை என்பது மூலாதாரத்தில் அந்த நீர்க்கிசிவு இருக்கும் இடம். கன்னி துறைப்படிந்தாடிய ஆடவர் பெண்ணுறவு கொண்டவர். அப்படி என்றால் நாதவிந்து சேர்க்கை யுற்றோர். இது நாம் வாழும் கணவன் மனைவி உறவு விட்டு நாதவிந்து சேர்க்கையுற்றோர் அந்நிலை ஒழுவானவர். கன்னி துறைப்படிந்தாடும் கருத்திலர் நாதவிந்து கலப்பறையா. கனல் மூலாகினி கனல் வழி மூலாகினி வழி. கனல் என்றால் மூலாகினி சூடு ஏறும் இடம். மலத்வாரத்தில் துடை 2 முட்டுவது தொலி செயலால் நடப்பது. கனல் வழி மூலாகினி வழி. அப்போது பிராணயாம செயல். மூலாகினி வழி முதுகெலும்பு உள்வழி. அடுத்தது கா வரிசை. காகோலி ஒன்று பற்றி நடு நாடி பற்றி. அப்போது காகோலி ஒன்று பற்றி என்பது காகோலி என்று கிரந்தங்களில் வரும். அப்போது எதை புரிய வேண்டும்? நடுநாடி பற்றி. அப்படி புரியும் போது அதன் செயல் எது? அதை புரிந்து கூற வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் இங்கு மாறி மாறி வருவது. காட்டு சிவிகை பிணம் எடுத்து செல்லும் பாடை. காடு மனம் மாயை இடுகாடு உடல். மாயை அப்போது பரனுட மகனே என்று கூறும்போது இந்த வில்லடி இசைகளில் கிராமிய கலைகளில் வரும் செயலில் இந்த மாயாண்டி இப்படி வரும்போது காடு மனம் இடுகாடு உடல் என்பது அந்த கதை இங்கு எதை கூறுகிறது? உடல் தத்துவம். அப்படி கூறுவதில் காணா விளக்கொளி காணத்தக்க பெருஞ்சோதி. அது எது? இன்று விளக்கை எரிய வைத்து பார்ப்பது கிடையாது. மனதின் ஒளி மனதிற்குள் ஒளி காண்பது. காணா கணக்கு பிறப்பு இறப்பு. அது ஒவ்வொரு செயலிலும் நடப்பது. காந்தாரம் மாறும் 6 ஆதாரமும். காந்தாரம் மாறும் 6 ஆதாரமும். அது எங்கு? உங்கள் உடலுக்குள் செயல்படுவது. அதை தெரிந்தாக வேண்டும். இந்த கிரந்தங்கள் தத்துவம் பார்க்கும்போது அதை படிக்கும்போது புரியும் போதும் அதை கூறுபவர்கள் இப்படி அதை நினைத்து மற்றுள்ளவர்களிடம் கூற வேண்டும். காப்பீடு கள்ளர் காவல் செய்யும் பொறிகள். தொல்காப்பியம். அந்த காப்பியம் இங்கு காப்பீடு கள்ளர் என்று வரும்போது பஞ்ச இந்திரிய தத்துவம். காமுகன் காக்கும் திருமால் இந்திரிய சக்தி. காமுகன் உடலு அன்ன சக்திக்கு முகன். அதன் செயல் காக்கும் திருமால் பிரம்மா விட்ட ஸ்தானம்.
முற்றகத்திடுவர். முற்றகத்திடுவர் விரும்பி உள்ளத்திலிடுவர். உள்ளம் மனசில் இடுபவர். அப்போது அந்த காமுகன் செயல் மாற வேண்டும். காயத்தேர் உடம்பாகிய தேர். காயத்தேர் உடம்பாகிய தேர். இன்று கோவில்களில் காணும் கல் அம்பலங்களில் கல் தேர்கள் இன்று மரத்தால் செய்யும் தேர்கள் என்பது எல்லாம் உடலை குறித்து. தன்னம்பலம் பொன்னம்பலம் கோவில் உடல் என்ற அந்நிலையில் இங்கு காயாத்தேர் உடம்பாகிய தேர். காயத்ரி உடம்பாகிய திரி. 3 மயக்கம் வருவது. காயத்ரி மந்திரம் என்பது இன்று கூறுகிறீர்கள். அது எதை வைத்து? இங்கு காயத்ரி உடம்பாகிய திரி 3 தரம் கூறுவது. சுபாவ ரூப 3 சக்திகள் வரும். அதன் அர்த்தம் வேறு ஒரு இதில் கூறலாம். காயத்திரி காயாப்பை உடம்பாகிய பை. அது எது? வயிறு, வயிற்றுக்குடல். அதுதான் கும்பகம் என்று சொல்வது. அந்த இடத்தை நந்தனம் என்று கூறுவது. காயாப்பைக்குள் கள்வன் புறப்பட்டால் உடம்பில் உள்ள ஜீவன் புறப்பட்டால் காயப்பைக்குள் தச வாயுக்கள் செயல்பாட்டில் நடப்பது. கள்வன் புறப்பட்டால் பஞ்ச இந்திரிய சக்திகள். உடம்பில் உள்ள ஜீவன் புறப்பட்டால் பிராணம். இப்படி பல தத்துவங்கள் புரிந்து கூற வேண்டும். அதற்கு இன்றைய படிப்பு, இன்றைய அறிவு போதாது. காயம் 2 வெங்காயம், அது உடலை கூறுவது. அரு உடம்பு பெருங்காயம், உரு உடம்பு. காயம் பலகை உடம்பாகிய சூதாடு பலகை. காயம் பழுக்கினும் பிஞ்சாம், மூத்தாலும் தேகம் இளமை தோற்றத்தோடு இருக்கும். பட்டினத்து சிவவாக்கியர் 5ஆம் குறிப்பில் 4ஆம் குறிப்பில் கூறுவார். காய விளக்கு உள்ளொளி. காய விளக்கு அது உள்ளொளி. காரிருள் ஆணவம் மாயை. கால் காற்று பிராணன். மண் தத்துவம் உடலை கூறுவது. அன்னக்குடல் தத்துவம். கால் அணைக்கோலி பிராணயாமம் செய்து. கால் அணைக்கோலி பிராணயாமம் செய்து. கால் மாற்றி கலையை மாற்றி. கால் மாற்றி கலையை மாற்றி. கால் வழி காற்று இயங்கும் வழி. பிராணவாயுவின் இயக்க வழி. காலது கொண்டு பிராணனை கொண்டு. இப்போது இந்த கால் என்னும் செயலில் வரும் அர்த்தங்கள் எல்லாம் உடலில் உயிரை கூறுவது, வாயு செயலை கூறுவது. கால் மாற்றி இடக்கலை பின்கலை மாற்றி. கால் வழி காற்று இயங்கும் வழி உடலில். காலறுதல் துன்புறுதல். காவிதி 12 ராசிகளிலும் சஞ்சாரம் செய்யும் சூரியன். காற்றின் விளக்கது காயமறும். காற்றின் விளக்கது காயமறுக்கும். பிராண பயிற்சியால் உடம்பில் மலம் மறும். அதாவது பிராணயாம செயலில் நீங்கள் உண்ணும் ஆகாரத்தால் நடக்கும் மலம் அங்கும் இல்லாமல் ஆவது. அப்போது ஆகாரம் ஒழிவாக்குதல். அந்த ஒரு வார்த்தையில் அநேகம் அர்த்தங்கள் உண்டு. காற்று பிராணம். காற்று பசுக்கள் தசவாயுக்கள். நீங்கள் கேட்கும் கதைகளில் பசுக்கள் என்றால் உடனே அவர்கள் எழுந்த பல வித செயல்களில் கூறுவார்கள். இங்கு அனைத்தும் உடலுக்குள் செயல்படும் அந்த வாயுக்கள் தத்துவத்தை பசுக்கள் என்று கூறுவது. இங்கு காற்று பசுக்கள் தசவாயுக்கள். இதைத்தான் சூரியநாதன் எப்போதும் கூறுகிறது. தசவாயுக்கள் என்பது பசுக்கள். அப்போது அந்த பசு என்பது எது? பசுக்கள் அறிவின் தத்துவங்கள். காணக்களிறு ஆணவம். காணக்களிறு காண
கானக வாழைக்கனி. ஆணவத்தால் வரும் அந்த செயல் அஞ்ஞானம். காணல் உவரி அமுரி பிந்து. காணல் உவரி அமுரி பிந்து. சிறுநீர் உங்கள் மூத்திரத்தை கூறுவது. அப்போது காணல் உவரி உடலுக்குள், அதன் அர்த்தம் அன்னத்தால் நடப்பது. காணின் கண் காற்றிலிருந்து காணீர் உருவழி உச்சித்துளை. காணின் கண் காற்றிலிருந்து காணீர் உருவழி உச்சித்துளை. இப்படி தமிழில் தத்துவங்கள் சித்தர்களை கூறும்போது அதன் கிரந்தங்கள் யார் எப்படி கூறினாலும் இதன் அர்த்தம் புரிந்து கூறினால் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள்.